இன்னைக்கு காமராஜரோட பர்த்டே அன்னைக்கு நம்ம எல்லாரும் இங்கே வந்து உங்ககிட்ட நான் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்டலாம் ஒரு கேள்வி கேட்குறேன். யார் யாருக்கெல்லாம் டாக்டர் ஆகணும்னு ஆசை இருக்குது? கை தூக்குங்க. யார் யாருக்கெல்லாம் டீச்சர் ஆகணுன்றது? யார் யாருக்கெல்லாம் போலீஸ்? சரி, அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்டலாம் ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு குட்டி பொண்ணு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க. அவங்க வந்து நல்லா படிக்க மாட்டாங்க. படிக்க சொன்னால் நான் அது படிக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது காரணம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போது ஒரு நாளைக்கு அவங்க டீச்சர் சொன்னாங்க, நீங்கள் படிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு தேன் மிட்டாய் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாத்தையும். அதோட அந்த பொண்ணு தேன் மிட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்காங்க. அதுக்காக படிச்சுட்டு என்ன செஞ்சுருக்காங்கன்னா தேன் மிட்டாயும் வாங்கிட்டாங்க. அன்னையிலேருந்து இந்த பொண்ணு எப்பயுமே நல்லா தான் படிக்கிறாங்க. ஃபஸ்ட் ரேங்க், எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறாங்க. இது எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, ப்ரைஸ் வாங்குறாங்க. ஆனால் பேச்சு போட்டியில் மட்டும் அவங்க வந்து சேரவே மாட்டாங்க. அப்போ அவங்க 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க. பேச்சு போட்டி அன்னைக்கு அவங்க டீச்சர் வந்து கேட்குறாங்க, பேச்சு போட்டியில் சேரிங்களான்னு. அதோட அந்த பொண்ணு சொல்கிறாங்க, இல்லை என்னால் முடியாது, எல்லாரும் முன்னாடி என்னால் பேச முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட அந்த டீச்சர் சொல்கிறாங்க, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பயே படித்து அப்பயே போய் அந்த பொண்ணு வந்து பேச்சு போட்டியில் போய் ப்ரைஸ் வாங்கிட்டாங்க. சொல்லி ப்ரைஸ் வாங்கிட்டாங்க. ஃபஸ்ட் ப்ரைஸ் கலெக்டர்கிட்ட வாங்கிட்டாங்க, டிஸ்ட்ரிக்ட் லெவலில். அதோட அந்த பொண்ணு நினைக்கிறாங்க, நம்மளால் முடியாதுன்னு நினச்சோமே, ஆனால் நம்ம பண்ணிட்டோமே, ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டோமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதோட இனிமேல் எல்லா போட்டியிலுமே அவங்க தான் ஃபஸ்ட்டாக வராங்க. இவங்க வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. முயற்சி பண்ணனால அவங்க வின் பண்ணியிருக்காங்க. நீங்கள்லாம் வந்து முயற்சி பண்ணாதான் நம்மளால் வின் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணுறீங்க, அது உங்களால் முடியலை அப்படின்னா நீங்கள் அதை விட்டுட்டு போகாமல் அதை நீங்கள் முயற்சி பண்ணால் மட்டும்தான் முடியும். அந்த பொண்ணுமே வந்து அவங்களோட லைஃப்பில் நிறைய கஷ்டம் வந்துகிட்டே இருக்குது. படிக்கிறதுக்கு வந்து அவங்கள்ட்ட காசு இல்லை, எதுவுமே இல்லை. இப்போ ஹாஸ்பிட்டல் மூலமாக வந்து டொனேஷன் வாங்கி படிக்கிறாங்க. காசு வாங்கி அவங்கள்ட்ட வந்து ஹெல்ப் கேட்டு படிக்கிறாங்க. அப்படியே படித்து அவங்களுக்கு வந்து அவங்க முயற்சி பண்ணி எல்லா கஷ்டத்தையும் தாண்டி அவங்க வந்து நல்ல இடத்துல இருக்காங்க. அடுத்து வந்து நீங்கள் எல்லாருமே வந்து உங்களோட எய்ம் இருக்குல்ல, அதை நீங்கள் வந்து நிறைவேற்றுறதுக்காக நீங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அதாவது நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா முயற்சி தான் பண்ணணும், விடாமுயற்சி தான் பண்ணணும். இப்போ ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது உங்களால் முடியலன்னா நீங்கள் திரும்ப அதை ட்ரை பண்ணிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு வரும். சரி, எய்ம்ன்றதோட உங்களுக்கு தனியாக டேலண்ட்டுன்னு ஒன்று இருக்கும்ல எல்லாருக்குமே. ஒருத்தவங்களுக்கு ட்ராயிங்கில் இருக்கும், ஒருத்தவங்கள்ட்ட வந்து பாடுறதுல இருக்கும், டான்ஸிங்கில் இருக்கும், இந்த மாதிரி நிறையா இதில் இருக்கும்ல ஒரு சில பேருக்கு. அப்படி இருக்கிறதுல வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை எப்படி வெளியில் கொண்டு வரதுன்னு ஒரு சில பேர் வெளியில் கொண்டு வர மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு அதை பற்றி தெரியாது. நீங்கள் வந்து இதை எப்படி வெளியில் கொண்டு வரதுன்றதை பற்றி உங்களோட அம்மா அப்பா உங்களோட டீச்சர்ட்டெலாம் நீங்கள் போய் இதை பற்றி பேசுனீங்கன்னா இதை எப்படி வெளியில் கொண்டு வரணும்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் போய் அதை பற்றி உங்களோட டீச்சர்கிட்ட பேசுங்க. டீச்சர் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் இந்த மாதிரி முறையில் நீங்கள் வந்து இதை வெளிப்படுத்தலாம் அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி சொன்னால் உங்கள்கிட்ட நீங்கள் வந்து இப்போ எனக்குமே வந்து நான் புக்கை ரொம்ப நாள் எழுதணும்லாம் நினைக்கல. என் டீச்சர் சொன்னாங்க, லீவில் நீங்களாம் புக்கு எழுதலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது வந்து எனக்கு சடனாக எதுவும் தோணலை. என் அம்மாவோட கதை தான் தோணுச்சு. அதான் நான் என் புக்கில் எழுதியிருக்கேன். முதல்ல என்னோட ஒரே ஒரு வாய்ப்பு தான், அதை நான் உபயோகப்படுத்துறதுனால அடுத்து எனக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்குது. அதே மாதிரி நீங்களும் வந்து உங்களோட முதல் வாய்ப்பை வந்து உபயோகப்படுத்துனீங்கன்னா அடுத்து ஃபுல்லாக நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆப்பர்ச்சுனிட்டி நாக்ஸ் த டோர் ஒன்ஸ். வாய்ப்பு ஒரு முறை தான் கதவை தட்டும். நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இன்னும் நிறையா வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணணும். இது நமக்கான மேடை, நம் திறமைக்கான மேடை. இந்த மேடையை நீங்கள் தான் அலங்கரிக்கணும். நீங்கள் தான் இதில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். நீங்கள் எல்லாருமே வந்து உங்கள் டேலண்ட்டை வெளியே கொண்டு வாங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களோட கடைசியாக ஒன்று சொல்கிறேன். நீங்கள் எல்லாருமே வந்து மாதா பிதா குரு இவங்க 3 பேர் சொல்கிறதையும் கேட்டிங்கன்னா தெய்வம் உங்களுக்கு நல்லது செய்வாங்க. உங்கள் அம்மா அப்பா டீச்சர் இவங்கள 3 பேர் சொல்கிறதையும் கேட்டிங்கன்னா உங்கள் தெய்வம் வந்து உங்கள்கிட்ட வந்து நல்லது பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் டு கிவ் மீ திஸ் சான்ஸ். தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங்.